Hello everyone, welcome back to my Starlight Tarot. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ், க்ரஷ், நோ கான்டாக்ட், ரீகன்சிலேஷன். ஸோ ரொம்ப நாளாகவே கேட்டுருக்கீங்க. ஸோ எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு குட்டி வீடியோ தான். ஆக்சுவலி லென்த் வீடியோ நல்லா அப்லோட் பண்ண முடியல. ஐ லூஸ் மை வாய்ஸ். ஸோ நான் ரெக்கவர் ஆகிட்டதுக்கப்புறம் சீக்கிரமாகவே நான் லென்த் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் பைல் செலெக்ஷன் போடவே இல்லை கைஸ். ஸோ நான் பைல் செலெக்ஷன் போடுறேன்னா நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் பைல் ரீடிங்னு. ஸோ அது பைல் ரீடிங் கிடையாது, யூ விஸ் யுவர் பார்ட்னர் எனர்ஜி, ரெண்டு எனர்ஜி. ஓகே, லெட் ஸ்டார்ட் ரீடிங். இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம க்ரஷ் பார்க்கலாம். ஃபைவ் ஆஃப் வாண்ட்ஸ். வாண்ட் எனர்ஜி பார்க்குறப்போ ஒரு துருத்துருன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக இருக்கலாம் நீங்கள். ஓகே, டெத்ஸ். ஸோ உங்கள் க்ரஷ் கூட ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒரு தேர்ட் பர்சனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியும் பார்க்க முடியுது. ஸோ கம்ப்ளீட்டாக நோ கான்டாக்டில் நீங்கள் இருக்கலாம் உங்கள் க்ரஷ் கூட. ஸோ ஒரு நியூ பிகினிங்ஸ் வர மாதிரி தான் தெரியுது உங்கள் க்ரஷ் கூட. அவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் சீக்கிரமாகவே அந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரலாம். பட் உங்களோட பர்சன் உங்களை விட எங்கராக இருக்கலாம், ஒரு நீங்கள் அவங்கள விட எங்கராக இருக்கலாம். லெட்ஸ் see, பார்க்கலாம். ஓகே, டாக்ஸிக். ஸோ ஆக்சுவலி இங்கே டாக்ஸிக்ன்றது பார்க்குறப்போ உங்கள் க்ரஷுக்கு ஆல்ரெடி வேற ஒரு பர்சன் கூட கனெக்ஷன் இருந்திருக்கும், ஒரு அவங்க கமிட்டடாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பீரியடில் நீங்கள் அவங்கள லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ க்ரஷ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அந்த சைட்லேருந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடிக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, ஒரு அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, ஒரு ஸ்டோரிக்கு லைக் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம் கண்டினியூஸாக. ஸோ நீங்கள் அடிக்கடிக்கு பேசுகிறது அவங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது, கொஞ்சம் இரிட்டேட்டுமே ஆகுது உங்கள் மேலே. ஓகேவா? லெட்ஸ் see, ஒரு இன்னொரு கார்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, சில பேருக்கு இது ரெசனேட் ஆகலாம். உங்களோட க்ரஷ் உங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக பேசியிருப்பாங்க, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பேசியிருப்பாங்க. பட் நீங்கள் அப்ரோச் பண்ணுற டைமில் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போது உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டைம் பார்க்குறப்போ அது இல்லாத மாதிரியே காட்டுவாங்க. நான் அந்த மாதிரி பேசலை, நான் அந்த மாதிரி பழகலை அவங்க கூட, அந்த மாதிரி சில வேர்ட்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் உங்கள் க்ரஷ்ஷை ஒரு டெம்பிள் ஆர் சர்ச்சில் மீட் பண்ணியிருக்கலாம். ஒரு நீங்கள் வேறு ரிலீஜன், அவங்க வேறு ரிலீஜியஸ் இதாக இருக்கலாம். ரிலீஜியஸுமே பார்க்க முடியுது. ஒரு நீங்கள் முஸ்லீம்ஸ், உங்கள் கிறிஸ்டியன், ஒரு நீங்கள் இந்து, அவங்க கிறிஸ்டியன், அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க முடியுது உங்கள் க்ரஷ் சைட்லேருந்து. ஒரு சில பேருக்கு ஒரு ஆஃபீஸ் மேட்டாக இருக்கலாம், ஒரு கொலிக்காக இருக்கலாம், கூட ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் மேலே உங்களுக்கு க்ரஷ் வந்திருக்கலாம். ஸோ அதுவுமே பார்க்க முடியுது. ஸோ உங்கள் க்ரஷ் ஒரு வாட்டர் சைனாக இருக்கலாம், ஒரு நீங்களும் வாட்டர் சைனாக இருக்கலாம். நீங்கள் வாட்டர் ஆர் ஹர்த் அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ண ஒரு கப்புள்ஸ் பார்க்க முடியுது. ஸோ நான் ஏன் கப்புள்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன்னா, அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு லவ் இல்லை, அந்த மாதிரி சில ஒரு நோ கான்டாக்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஐ லவ் யூ தவிர்த்து மற்ற எல்லாமே நீங்கள் நல்லா பேசியிருப்பீங்க, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கலாம், நீங்களும் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கலாம், அவங்க இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கலாம், பட் இன்னசென்ட்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைடுமே பார்க்க முடியுது. பட் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க சைட்லேருந்து அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரலாம்.
ஓகே, லெட்ஸ் see நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி பார்க்கலாம் இப்போது. ஸோ தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரிமூவ் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். ஓகே, 2 கார்ட், த டவர். கைஸ் 2 மேஜர் இருக்கேனா, த வேர்ல்ட், த டவர். தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு இந்த நோ கான்டாக்டே வந்திருக்கும். ஸோ அவங்களோட டிஸ்டர்பன்ஸ்னால தான் உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுகிறது கம்மி பண்ணியிருப்பாங்க, உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, பிளாக் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பிளாக்கேஜஸாக இருக்கலாம். ஒன்லி ஃபார் தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ்னாலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தெரியுது. தேர்ட் பார்ட்டிஸ் உங்களுக்கு யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃபீமேல் ஒரு மெயில் எனர்ஜியாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி பர்சன், அந்த மாதிரி கூட இருக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல் வந்து கொடுத்துருக்கும். உங்கள் பர்சன் ரொம்ப ஹர்ட் பண்ணிப்பாங்க, ரொம்பவே ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் பார்ட்டிஸ்க்கே அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு தேர்ட் பார்ட்டிஸ் வந்து உங்கள் பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பெஸ்டீஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்க்குறப்போ தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸில் ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே அவங்களால வரவும் முடியல. ஸோ அவங்க சொல்கிறது கேட்குறாங்க. ஸோ ரொம்ப மேனிப்புலேட், அந்த பர்சன் மேனிப்புலேட், தேர்ட் பர்சன் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க உங்கள் பர்சனை. ஸோ அதுவுமே பார்க்க முடியுது. பட் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பர்சன் கூட இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பர்சன் சொல்கிறதே கேட்குறாங்க. அது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ இந்த ஒரு பீரியட் ஃபுல்லாகவே கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. மேபி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிட்டே தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு சிலருக்கு அது சீக்கிரமாகவே வந்து சால்வ் ஆகிடலாம். பட் ஒரு சில பர்சனுக்கு தான் அந்த ரொம்ப இயர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்கள் பர்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தேர்ட் பர்சன் மேலே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வேர்டுமே வந்து அப்படியே கேட்குற மாதிரி இருக்குது. மேபி அவங்க தேர்ட் பர்சன் கூட தான் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா, ஸோ உங்களை விட அந்த தேர்ட் பார்ட்டிஸ் மேலே அவங்களுக்கு நிறைய லவ் இருக்கலாம். ஏன்னா அது பார்க்க முடியுது. உங்களை விட அவங்க மேலே வந்து லவ் இருக்க மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ உங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க இம்பார்ட்டன்ஸ், லவ், கேர், கிஃப்ட்ஸ், எக்ஸ்பான்சிவ் திங்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து தேர்ட் பார்ட்டிஸ் மேலேயே வந்து ஃபோக்கஸ்ட் வந்து உங்கள் பர்சன் நிறையவே இருக்குது உங்களை விட. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போவே உங்களோட பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் கூட வந்து ஒரு கனெக்ஷனில் இருந்திருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு லேட்டர் பீரியடில் உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கேட்குறப்ப கூட அவங்க உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து சில பேருக்கு ரிவீல் ஆகலாம், பட் சில பேருக்கு முன்னாடி ரிவீல் ஆகிருக்கும். ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் எனர்ஜி ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய இயர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஆகலாம். கொஞ்சம் கூட ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருந்திருக்காது. நீங்கள் கால் பண்ணி பேசுகிறப்போ அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாலுமே அவங்க அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க வாய்ஸ் கேட்ட உடனே கட் பண்ணியிருப்பாங்க. எஸ், உங்களை ஹார்ஷாக பேசுகிறது, நிறைய அப்யூஸாக பேசுகிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேசியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டிஸை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கலாம். உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூடயே வந்து மேரேஜும் பண்ணியிருக்கலாம். ஸோ எஸ், அதுவும் பார்க்க முடியுது. ஓகே, லெட்ஸ் see நம்ம வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கவங்களுக்கு பார்க்கலாம். நோ கான்டாக்ட். இப்போ நம்ம ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்க கப்புள்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஓகே,
ஓகே, ஜஸ்டிஸ். ஓகே. ஸோ இங்கே பார்க்குறப்போ நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அவங்க பர்சன் கூட. ஸ்டில் உங்கள் பர்சன் ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். இங்கே பார்க்குறப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்கள் பர்சன்கிட்ட. எது வேணாலும் இருக்கலாம், ஒரு ஜஸ்டிஸாக இருக்கலாம், ஒரு மேரேஜ் பற்றி, கமிட்மெண்ட்ஸ் பற்றி ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் அவங்க சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்திருக்காது. அவங்க கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வீட்டில் பிரச்சனை, ஒரு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஜாபில் பிரச்சனை, ஜாப் கிடைக்க மாட்டுது, நான் செட்டில் ஆகணும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லி கமிட்மெண்ட்ஸே கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஸ்டில் பட் எப்பயாச்சும் வந்து உங்ககிட்ட பேசலாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தடவை நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தாலுமே ரீசன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கான ரீசன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கேட்டகரிஸ்ட் பார்க்குறப்போ லைக் தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் வந்து உங்களுக்குமே இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. லெட்ஸ் see. ஓகே, ஆக்சுவலி உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து அந்த ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனாச்சும் பண்ணுறாங்கன்னா ஸ்டில் உங்கள் மேலே வந்து அந்த லவ் வந்து அவங்களுக்கு இருக்குது. பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸ், அந்த லவ் வந்து பார்க்க முடியுது. ஸோ சில பேர் வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து மேரேஜ் ஆயிருக்கலாம் உங்கள் பர்சன் கூட. ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் நீங்கள் இருக்கலாம். ஆர் உங்கள் பர்சன் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஆர் நீங்கள் மேரிட் இல்லைன்னா பிஃபோர் மேரேஜே வந்து சில ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அதுவுமே பார்க்க முடியுது. பட் இங்கே ஒரு ஃபெமினைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜஸ்டிஸ் கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எஸ், எனக்கான ஜஸ்டிஸ் எனக்கு கிடைச்சாகணும் அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது அந்த பர்சன்கிட்ட இருந்து. ஒரு ஃபெமினைன் எனர்ஜி தான் தெரியுது. நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. லெட்ஸ் see உங்கள் பர்சன்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் வருமா ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கீங்கன்னா. லெட்ஸ் see பார்க்கலாம். ஓகே, ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன்றது ரொம்ப வந்து அடித்தா ஆணி அடி அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணணும் உங்கள் பர்சன்கிட்ட. நீங்களாக ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆன் அண்ட் ஆஃப் வந்து பிரேக் ஆகும். ரொம்ப சேடாக பேசுகிறது அந்த மாதிரி இல்லாமல் லாஜிக்காக பேசணும். சில விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகலாம்.